ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்க கோரி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இப்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். படிப்படியாக மீதமிருக்கும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2146 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்டமாக 1000 பேருக்கு பணியாணை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், மேலதிக விவரங்கள். கடந்த 7 நாட்களாக ஒப்பந்த செவிலியர்கள் சென்னையில் மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். 2 முறை சுகாதாரத்துறை அமைச்சரோடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தற்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் எனவும், படிப்படியாக மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 19ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி 2 தினங்கள் அமைச்சரோடு 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த போராட்டம் அவர்களால் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த 1000 பேருக்கு ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர்களாக பணி நிரந்தரம் செய்யப்படும் எனவும், அதே போன்று கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தான் 6395 ஒப்பந்த செவிலியர்களும், அதே போன்று 1877 செவிலியர்கள் மட்டுமே 2020ஆம் ஆண்டு வரை பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி பதவியேற்ற பிறகு, அதுவும் 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் 4825 ஒப்பந்த செவிலியர்கள் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 1693 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து குறைந்தபட்சம் 2 வருடங்கள் பணிபுரிந்திருக்க வேண்டும், அதன் பின் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப அவர்கள் பணி நிரந்தரம் பணியமர்த்தப்படுவார்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது வரை 4825 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு புதிய பணியிடங்களும் உருவாக்கப்பட்டு இந்த 1000 பேர் தற்பொழுது பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2வது ஒரு கோரிக்கையும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பும் வழங்குவதாக அமைச்சர் ஏற்கனவே அவர்கள் கோரிக்கையின் பொழுது ஒப்புக்கொண்டிருந்தார். அதற்கான அறிவிப்பும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தேசிய நலவாழ்வு குழுமம் வழியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கடந்த 2020-21 அந்த ஆண்டுகளில் ஏற்பட்டிருந்த அந்த கோவிட் காலத்தில் பணியமர்த்தப்பட்டிருந்த கோவிட் செவிலியர்களுக்கும் பணி ஆணை வழங்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணி நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த 3260 செவிலியர்களில் பணியில் சேராத 390 பேர் நீங்களாக 2146 செவிலியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டு தற்பொழுது பணிபுரிந்து வருவதாகவும், அதில் மீதம் இருக்கக்கூடிய 724 செவிலியர்களுக்கு மட்டும் விரைவில் பணி நியமனம் வழங்க விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அவர்களுக்கு 14 18,000 ஊதியம் என்பது திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கை காரணமாக முதற்கட்டமாக 1000 நிரந்தர செவிலியர்களில் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என இந்த முடிவின் மூலமாக, இந்த அறிவிப்பின் மூலமாக தற்பொழுது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.